உண்மையாகவே நான் படிக்கும்போது கூட 4 மணிக்கு நான் எழுந்தது கிடையாது. பட் இப்போ கேப் ஓட்டுறதுக்காக நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அதான் நல்லா படிச்சிருந்தா நல்லா வந்திருக்கலாமா, நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியலை. லைஃப் எதோ நோக்கி ஓடிடுச்சு. நான் பண்ண தவறு என்னன்னா, எதுலேயுமே ஒரு நிலையாகவே இல்லை, எந்த ஒரு ஃபீல்டுலையுமே. அதான் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு ஏதோ ஒரு ஃபீல்டில் எடுத்துக்குங்க. அதில் எக்ஸ்ட்ரீம் உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அது வரைக்கும் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். என்னுடைய கிளாஸ் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அவர் தான். அவர் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னா கூட, நான் வந்து 10th பார்த்தீங்கன்னா கடைசி சமயத்தில் ஒரு 4 மந்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஹாஸ்டல் மாதிரி ஸ்கூல்லேயே ஹாஸ்டலாக ஒரு மாற்றி அங்கேயே படிக்க வச்சாங்க. அந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 5 hours தான். அதை 10 மணி வரைக்கும் படிப்போம். திரும்ப 4 மணிக்கு சார் எழுப்பி விட்றாரு. இடையில் அந்த 5 hours தான் தூங்கணும். அந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா 10th நான் 446 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் +1 +2 ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன். அந்த இடத்துல சரியாக படிக்கலை. நான் வந்து டிப்ளமோ காலேஜ் தான் சென்னையில் சிபிடி தரமணியில் தான் படித்தேன். அப்போ நான் படித்து கஷ்டப்பட்டு வாங்கின மார்க் தான், அந்த 10th மார்க்கு தான் எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம போட்ட எஃபோர்ட் என்றைக்கோ ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டிருப்போம். கண்டிப்பாக அதுக்கான பலன் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்காம இருக்கலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும். அதனால் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.